கௌசலைக்கு இல்லவா கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே, எனக்கு இன்னைக்கு தானே கிடைச்சது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. என்னைக்கு அவர் பாடினாரோ அதுல இருந்து எல்லா கோயிலையும் அதை சொல்லி அந்த சுப்பிரபாதத்தை சொல்லி தானே கை தட்டி பெருமாளை திருக்காப்பு திறக்கிறார் இல்லையா. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கணையிருளகன்றது காளையம் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலரெல்லாம் மாணவரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர்த்திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களி தீற்றமும் பிடியொரு முதசும் அதிர்தலின் தலை கடல் போன்றுளதெங்கும் அதிர்தலின் தலை கடல் போன்றுளதெங்கும் அரங்கதம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கதம்மா பள்ளி எழுந்தருளாயே. சரி, ஆழ்வார்கள் எல்லாம் மயங்கலையா? கிழக்கையான பெருமாள்கிட்ட எல்லாரும் மயங்கலையா? குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி படதிசை பின்பு காட்டி தென் திசை இலக்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே உடல் எனக்கு உருகுமாலோ. சொல்றபடி ஆழ்வார் சொல்லலையா? கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திரு உடம்பு அசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து வழி வருகின்ற அடியரோர்க்கு அருளி. அப்பா எத்தனை நாள்பா அப்படி கடந்துட்டு இருப்ப, கிடக்கே திருக்கோலத்துல இருக்கியே அப்படின்னா வியாக்கியானத்துல எழுதினா ஏக பார்ஸ்வேன சயனம். இன்னும் ஒருவர் கூட இந்த பூலோகத்துல இல்லைங்கிற பரியந்தம் அழைச்சிட்டு போறதுக்காக பெருமாள் படுத்துட்டு இருப்பாரு. நீ எது கேட்கறியோ கொடுக்குறப்பா, கடைசியில என்ன கேள. அதனாலதான் திருவேங்கடமுடியான் நின்று பெருமாள்லாம் கையில எழுதி வச்சுட்டு இருக்கா, மாம் ஏக்கம் சரணம் பிரஜ. வாயால சொல்லி என் திருவடியில விழுடா அப்படின்னு சொன்னா கோச்சின்னு போயிடப்படானோ, அடுத்ததுல பெருமாள் சேவைக்கு வரமாட்டானோ அப்படிங்கிறதுக்காக கையில தேவைன்னு எழுதி வச்சுட்டு என்ன பாக்குறியே, என் திருவடியை பாரு, என் திருவடியில விடு. மாம் ஏக்கம் சரணம் பிரஜ. வைத்த அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசன பத்மத்திலே அழித்தின திருவடியுமே தமக்கு தஞ்சம். நமக்கு யார், நமக்கு என்ன தஞ்சம்? பெருமாள் திருவடி விட்டா வேற என்ன நமக்கு தெரியும்? ஏன்னா திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குரு கோச்சனகோபன் திருவடி திருவடின்னு கதறா இல்லையா? திருவடி தானே என்னுடைய மனசுல இருக்கணுங்கிறா, திருவடியை நினைக்கணுங்கிறா, அந்த திருவடியில விழணுங்கிறா, திருவடியில சரணாகதி பண்ணிக்கணுங்கிறா இல்லையா? அதனால அப்படிப்பட்டதான வடிவடையில மயங்கினதான விஸ்வாமித்திரர் ஒரு தனியா மயக்கமெல்லாம் தெளிஞ்சு ஆகா மேற்கொண்டு யாகம் பண்ணணுமே, குழந்தை எழுந்திருப்பார் ஆமா அப்படின்னு எழுப்பி அழைச்சிட்டு போறார். ஆச்சரியமா போறச்சே தாடகையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு போறார். தாடகான்னு ஒருத்தி இருக்கா, அவ ராட்சசி. அவன் அவன் எப்பேற்பட்ட பலமுடையவன் தெரியுமா? 1000 யானை பலம் கொண்டவள்ங்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு பெண்மணி, நீ அந்த தாடகையை நீ வதம் பண்ணணும். ஏன்னா நான் யஜ்ஞ தீட்சத்தை வாங்கி நான் உட்கார்ந்துட்டேன்னா அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண மாட்டேன், யாரையும் சபிக்க முடியாது, யாரையும் யுத்தம் பண்ண முடியாது, யாரையும் அடிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு ராமபிரான் இடத்துல சொல்றா. ராமன் சொல்லும் போது இளைய பெருமாளும் கேட்டுக்கிறான். 2 பேரையும் அழைச்சிட்டு போறா. என்ன அப்படிப்பட்டதான ஒரு பெரிய யாகம் இல்லையா? இந்த யாகம் பண்ணினா தானே எல்லாருக்கும் க்ஷேமம். அதுக்காக அழைச்சிட்டு போறாளாம். அழைச்சிட்டு போய் யாகம் பண்ற இடத்துக்கு அழைச்சிட்டு போறா. அற்புதமா அந்த 2 குழந்தை போகும்பொழுது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போறாரு. சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு போய் கடைசியில அந்த யஜ்ஞ பூமிக்கு வந்த உடனே இது எப்பேற்பட்டதான யஜ்ஞ பூமி தெரியுமா? அது யார் அவதாரம் பண்ண தெரியுமா? ஏஷ பூர்வாசிரமோ ராம மனசிய மகாத்மனா. ராமன்ட்ட சொல்றாரா விஸ்வாமித்திரன், எப்பேற்பட்டதான பூமி தெரியுமா? இதுக்கு இங்கதான் சித்தாசிரமம்னு பேரு. இங்கதான் நாம யஜ்ஞம் பண்ண போறோம். இது எப்பேற்பட்ட பூமி தெரியுமா?
பெருமாள் ஆச்சரியமான வாமனாவதாரம் பண்றச்சே, அந்த வாமனாவதாரம் பண்றச்சே மகாபலியின்